அந்த டவுட் எனக்கு முதல்ல வந்துருச்சு. சேம் பிச்சு சிக்ஸர் போட்டேன்ட்டாங்களே நம்மகிட்ட. பஞ்சர் போட்டது வண்டிக்கா உங்களுக்கானு கேட்குறாங்க. பதில் சொல்லுங்க. யாரு கேட்டது? யாரு மொட்டை கூல் மாமா. மொட்டை நீ கேட்ட மொட்டை ஊத்திட மாட்டேங்குது. வேண்டாம் வேண்டாம் லைட்டா லைட்டா ஊட்ட சொல்றேன். முறிச்சுக்கிட்ட நான் செருப்படி வாங்குவேன். அப்ப நான் யாரு? மாமா தானே. என்ன சின்ன மாமா? நானு சின்ன மாமாட்ட ஒரு சிக்கன் ஒரு கடி கடிச்சு கொடுத்தா நான் அதை வச்சு சாப்பிடுவேன். நானு முடிஞ்சு போச்சு. வீடியோ க்ளோஸ். போன நல்லா ஏமாத்திட்டாங்க பாரு. தோலோட போட்டு சிக்கனை சமைச்சு வச்சிருக்கான் பாரு பாவி. எந்த கடையில் வாங்கினீ? அவன் கடை போகும்போது காட்டுங்க. இங்கே பாரு. இல்ல வெறும் குழம்பு தான். சிக்கன் வந்ததே பெருசு உங்களுக்கெல்லாம். கொய்யால திங்கிறதுக்கு அவ்வளோ வலிக்குது. அப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நண்பர்களே, இந்த சாப்பாடு வாங்கும்போது எங்கள் கூல் மாமா சொன்னார், அசைவ சாப்பிட்டா பேய் பிடிச்சிக்குண்டு. பேய் தான் பக்கத்துல இருக்கு. 2 பேய் தான் இருக்கு. ஒன்று பண பேய், ஒன்று இங்கே சொட்டை பேய், ஒன்று மொட்டை பேய். இதை சொன்னேன் நான், உங்களே சொல்லல. சொல்லலாம் ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. அது என்ன வச்சு சொல்றது? நான் உங்களை தான் சொன்னேன். எனக்கு தாமா சொட்டை இருக்கு, அவருக்கு முடி இருக்குமா? வேற என்ன குழம்பு இருக்கா? உங்களை மைண்ட் பண்ணுவோம். இவரை கை இங்க சொட்டை இருக்குன்னு சொன்னேன். பாருங்க, இந்த பொம்பளைய கண்ணும் தெரியாது ஒன்னும் தெரியாது. ஏங்க எனக்கு கொடுத்த பாடம் நீங்க கெடா வெட்டு கோயிலுக்கு வந்தோம். அப்பா என்ன வாய், என்ன வாயின்னு கேக்குற. அண்டா சைஸ்ல போகுதுடா அப்பா வாய். நீங்க இப்பதானே பாத்திருக்கீங்க. அரியலூர்ல பிரியாணி சாப்பிட்டதை பாக்கலையா? சாம்பார் எடுங்க. என்ன சாம்பாரா இது? இதுதானே சாம்பார் தான் கேக்குற. கார குழம்பு பண்ணி கொடுத்தா என்ன அர்த்தம்? கழட்டுங்க. கழட்டுனா தானே ஊற்ற முடியும். நான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? அவிச்ச முட்டை 2 வாங்கி. ஐயே வெண்டைக்காய் சாம்பாரா? ஐயோ இந்த வளவளப்பே பிடிக்காதுங்க. அதுதான் இந்த வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிடவே மாட்டேன். இங்கே பாருங்க, சோறு கீறு எல்லாம் வளவளன்னு இருக்கும். சரி மத்தியானம் நீங்கள் டிஃபன்காரங்கோ ஏன்னா அவ்வளோ சொல்லுவீங்க, குறை சொல்லுவீங்க. அப்படிலாம் நீங்கள் டிஃபன் போடுற மட்டும் நாங்கள் சாப்பிடணும். ஏங்க நாங்களாம் சுத்தமாக செய்வோங்க. நீங்கள் வேற அப்படியே சுத்தமாக இறங்கி செய்வீங்க. ஆமாம், எங்களுக்கு தெரியும். ஏங்க நீங்கள் வேற கோழி சிக்கன் வாங்குறோம்ல, தோலோட தோல் உரிச்சு குடல் கறின்னு நினச்சிட்டா கடைசியில் கத்திரிக்காய் இருக்கு. ஆசையா பாரு. குடல் கறி பொரிச்சு எடுத்து வந்துருக்கீங்கன்னு பார்த்தா அதான் ஆசை. யார் பொரிக்கிறது? குடல் கறி. நீ வீட்டுக்கு லேட்டாக இருந்து வீட்டுக்கு போயிட்டு எதாவது செய்கிறீங்க, குடல் கறியை வாங்கி எதாவது செய்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா உனக்கு இவ்வளோ ஆசை? பெரிய போகிறாங்க யாரு? உங்களை வச்சு கண்டிப்பா. உங்க மூஞ்சியை பார்க்க யாருங்க ரெடியா இருக்கா? கேட்குறேன். நல்லா இருக்குங்க, அழகா இருக்கீங்க. போங்க. இப்போ என்ன ஊரில் போய் இதை வாங்கிட்டு வந்தீங்க? குன்றத்தூரில் குடமா கிடைக்கும். இது முனியாண்டி விலாசா? டேய் போச்சிமி, உனக்காக அங்கே வச்சிருக்கேன் பாரு. இந்தா இந்தா வா வா வா, பக்கத்தில் போடாதீங்க. அங்கே ஓடு. ஓ நாய் சாப்பிடுது. ஹை கிளாஸ் கிடையாது. டேய் போயிட்டா போ. அந்த தண்ணி எடுங்க.